வாரம் ஃபுல்லாக சமைச்சு போர் அடிச்சு போயிருக்கோம். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு மூளையே வறண்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது சிம்பிளாக ஒரு ரசமும் உருளைக்கிழங்கும் வறுவலும் இருந்தாலே நல்லா திருப்தியான ஒரு லஞ்சாக இருக்கும். அந்த சிம்பிள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதை எடுத்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா சாதா தண்ணி கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு இந்த சக்கையை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியையும் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மிளகும் ஜீரகமும் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டால் அப்படியே வீடே மணக்கும். அதனால் மிளகும் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்து நுணுக்கிடுறேன். வெள்ளைப்பூண்டை சும்மா தட்டி போட்டாலே வாசமாக இருக்கும், ஆனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதோடய சேர்த்து க்ரஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெருங்காயமும் தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிட வேண்டியதான். அதுக்கு ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை பொரிய விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஆடை சேர்ந்து வரும்போது கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி ஒரு மூடியை போட்டு மூடிட்டோன்னா வீடே மணக்கிற அளவுக்கு ரசம் ரெடி.